ஐயனார் துணையில் நிலாவும் சோழனும் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு ரிங்கு இதெல்லாமே சேரன் அண்ணாவோட கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் சோழன் ஃபோன் பார்த்துட்டே போகிறாரு. அப்போ நிலா, சோழன் ஃபோனை வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க, கார் ஓட்டும்போது யாராச்சும் ஃபோன் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், நிலா நான் ஃபோன் பேசலை, வாய்ஸ் நோட் தான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஃபோன் பேசுகிறது வாய்ஸ் நோட் போடுறதெல்லாம் டிரைவிங்கில் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு, ஃபோனை கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு நிலா ஃபோனை வாங்கிடுறாங்க. சேரன் நைட்டு ட்ரெஸ் எல்லாம் ஊருக்கு போனால் நிறைய ட்ரெஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் பின்பக்கமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சேரன் உடனே யாருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. கார்த்திகா அந்த இடத்துல வராங்க. நான் தான் மாமா, நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகா நீயாப்பா, வா வா, ஏன் பின்பக்கமாக வந்த, முன்வாசல் வழியாகவே வந்திருக்கலாம்ல, ஏதாச்சும் பூச்சி கீது கடுத்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே கார்த்திகா, எப்பயுமே வந்து பழக்கமாயிருச்சு மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி வர வழி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு ஏன் மாமா இந்த நேரத்தில் துவைச்சிட்ருக்கீங்க? இல்லைப்பா, நாளைக்கு இங்கேருந்து நான் அவங்க போயிட்டு வந்தால் 4 பேர்த்தோட ட்ரெஸ்ஸு சேர்ந்துடும், அப்போது நிறைய ட்ரெஸ் ஆயிரும்ல, அதனால தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுறலான்னு துவைச்சி போட்டுட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கார்த்திகா, ஓ அப்படியா மாமா, சரி ஆமாம் அதுவும் கரெக்டு தான், நிறைய ட்ரெஸ்ஸு சேர்ந்துருச்சுன்னா துவைக்கிறது ரொம்ப சிரமமாயிரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எப்போ மாமா கிளம்புறது, அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா. அதுக்கு சேரன் அண்ணா, நாளைக்கு காலையில் நேரமே கிளம்பிடலாம்ப்பா, அதனால தான் நான் இப்போயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கலான்னு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, 2 நாள் போகணும்ல, நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சேரன். அதுக்கு கார்த்திகா, எடுத்து வச்சுட்டேன் மாமா, 2 நாளுமே நம்ம ட்ரெயின்லேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகா. அதுக்கு சேரன் அண்ணா, ஆமாப்பா கார்த்திகா, 1500 கிலோமீட்டர் இல்லை, அதனால் நம்ம இங்கிருந்து போகிறக்கே 2 நாள் ஆகிரும், நீ 2 நாளுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, சரி நான் காலையில் நேரமே வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருந்ததை பல்லவன் பார்த்துட்றாரு. பல்லவன் பார்த்தோன்னே பல்லவன் வேகமாக ஓடி போய் பாண்டியை கூட்டிகிட்டு வர்றாரு. பாண்டியை கூட்டிகிட்டு வந்து, அண்ணே இங்கே பாருண்ணே, அண்ணன் என்ன வேலை பண்ணிகிட்ருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இதுக்கு புரியவே புரியாதுடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் கார்த்திகா கிளம்பினோடனே பாண்டியனும் பல்லவனும் சேரன் அண்ணாவை பார்க்குறாங்க. பாண்டி உடனே சேரன் அண்ணாவை பார்த்து, என்னென்ன இது, எதுக்கு இப்போ கார்த்திகாட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே சேரண்ணா, ஏண்டா நம்ம மாமா பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நீ ஏன் வழக்கம் பழக்கம்னு பேசிகிட்டு இருக்க, லூஸு மாதிரி பேசாத, நம்ம இப்போ என்ன நிலமையில் இருக்கோம், நீ இந்நேரத்துக்கு கார்த்திகாவோட பேசுகிறது தப்பு, எங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுற இல்லை இங்கிருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே பல்லவன், ஆமாம்மா எங்களுக்கு மட்டும் பக்கமாக அட்வைஸ் பண்ணுறேல, உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிகிட்ருக்குற, நீ ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கணே. கார்த்திகா இப்போது அவங்க வீட்டுக்காரை விட்டுட்டு இங்கே நிற்குது, இந்த நேரத்தில் அந்த பொண்ணு இங்கே வந்துட்டு போனால் நாளைக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு, ஏதோ அவள் வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சு, அதை நினச்சி நம்ம வருத்தம் தான் படணும், இப்படியெல்லாம் பேசாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாரு சேரன் அண்ணா. உடனே நிலாவும் சோழனும் ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. பல்லவன் உடனே, ஏய் என் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நான் போட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்கிறாரு. சேரன் அண்ணா, டேய் குளிச்சுட்டு போடுடா, ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி கழட்டி கொடுக்கும்போது வேர்வை ஸ்மெல் வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் அண்ணா சந்தாக்கு ஒரு கொலுசு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு நிலா கிட்ட. நிலா அந்த கொலுசை வாங்கிட்டு சேரன் அண்ணா கிட்ட தராங்க. உடனே சோழன் அதை பார்த்து, எனக்கு கூட நிலாக்கு கொலுசு வாங்கி தரணும்னு தோறல, அண்ணன் பார்த்தியா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்னலாம் யோசிக்குதுன்னு, சந்தா அன்னைக்கு அது பண்ணுறது என்ன, இது பண்ணுறது என்ன, சாப்பாடு அப்படி சமைக்கலான்னு பார்க்குறது என்ன, அண்ணன் நீ கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன், இங்கே அந்த கொலுசை என்கிட்ட கொடுங்க, இப்போ அந்த கொலுசு நான் போட்டு சந்தா அண்ணி மாதிரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்காரு. சந்தாக்கு வாங்கிட்டு வந்த வைர மோதிரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேரன் அண்ணா. நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் சந்தோஷமாக வரவேற்கிறதுக்கு தயாராகிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாண்டியனும் பல்லவனும் சேரன் அண்ணாவை, நீ கார்த்திகா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இரு,
அப்படின்னு சொல்லி சேரன் அண்ணாவை எச்சரிக்கை பண்ணுறாங்க. கார்த்திகானால இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.